வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள கமெண்ட்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, HTML, CSSலயே பார்த்த மாரி தான். ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து எதுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து மத்த டெவலப்பர்ஸ்க்கு சொல்றதுக்காகவும், நம்மளே திருப்பி வந்து பார்த்தா அது வந்து ஏன் என்னத்துக்கு எழுதியிருக்கோம் அப்படின்றதுக்காகவும் தான். சில இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிகியூஷனயே ஸ்டாப் பண்றது மாரி, அப்புறம் வந்து வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கோட் டெஸ்ட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் HTML, CSS தாண்டி ஜாவாஸ்கிரிப்ட்க்கு வந்து கமெண்ட்ஸ்ல உள்ள யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்னா என்னன்றத பார்த்துடலாம். சிங்கிள் லைன் கமெண்ட் எப்பவுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் ஹேஷ்டேக், இந்த டபுள் கிராஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதாவது அதாவது என்ன டெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள இருந்தாலும், அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது ஜாவாஸ்கிரிப்ட்ல. எக்ஸிக்யூட் ஆகாம இக்னோர் ஆயிடும். இப்ப ஏன் இது வந்து இங்க ப்ரௌசர்ல வருதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா நான் அது ஸ்கிரிப்ட் டேக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் வந்து போடவே இல்ல. எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இதுல தான் போட்டிருக்கேன். ஸோ ப்ரௌசர்ல வந்து அப்படியே ரெண்டர் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வந்து பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க H1 இருக்குல்ல, இந்த H1க்கே வந்து ஐடி வந்து குடுக்குறேன். இது வந்து என்னென்ன ஐடி குடுக்குறேன்னா, சேஞ்ச் அப்படின்ற மாரி வந்துட்டு குடுக்குறேன். அப்புறம் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒண்ணு வச்சுருவோம். பேராகிராஃப் டேக்கு அதே மாரி வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் P அப்படின்ற மாரி வந்து வச்சிடலாம். ஸோ நான் இங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் டேக் உள்ள போட்டா தான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஐடி குடுத்துட்டேன். செயின் ஹெச்ன்றத வந்து குடுத்துடுறேன். குடுத்துட்டு டாட்டு இன்னர் HTML. ஸோ நம்ம வந்து பிரேக் பண்ணிக்கலாம். இந்த லைன்லேருந்து நான் பிரேக் பண்ணிடுறேன். ஸோ பிரேக் பண்ணிட்டு டாட் இன்னர் HTMLல வந்துட்டு பெஸ்ட் யூடியூப் சேனல் இன் தமிழ் ஃபார் கோடிங்ன்ற மாதிரி வந்துட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அந்த டெக்ஸ்ட்டை. ஸோ சேஞ்ச் பண்ணுறேன்னா, அப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணணும், வந்து டபுள் அந்த கிராஸ் போட்டேன். போட்டு சேஞ்ச் ஹெட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே ரைட். இப்போ வந்து ஒரு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா உடனே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து எழுதலாம். அதே மாதிரி நம்ம பேராகிராஃபையும் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சேஞ்ச் பேரான்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துட்றேன். இங்கே வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்துட்டு சேஞ்ச் பிஏ. ஸோ வந்து இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்னர் HTML மறுபடியும் வந்து அக்சஸ் பண்ணுறேன். ஸோ இதையும் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னர் HTML அக்சஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, பேராகிராஃப் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ கொடுத்தோடனே இது வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஃபுல்லுமே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் இந்த இடத்துலயும் வந்து கமெண்ட் போட்டேன். இந்த இடத்துலயும் வந்துட்டு கமெண்ட் எழுதிட்டேன். இப்போ மத்த டெவலப்பர்ஸ் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா, இது வந்து புரியும். ஓகே, இது ஹெட்டிங்க சேஞ்ச் பண்றதுக்காக தான் இந்த கோடிங் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பேராகிராஃப் சேஞ்ச் பண்றதுக்காக தான் இந்த கோடிங் இருக்கு அப்படின்றது ஈஸியா வந்து புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம சிங்கிள் லைன் கமெண்ட்டை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதாவது ஒரு லைனோட எண்ட்லயும் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இது வந்து பெருசா இருக்கும். ஸோ நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எப்பவும் போல வழக்கம் போல டெமோன்றது கொடுத்துடலாம். இங்கே வந்துட்டு நமக்கு ஹெட்டிங்ல ஐடியே தேவையில்ல. ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஸ்கிரிப்டில் வந்துட்டு லெட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ டிக்ளேர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்றேன். ஆனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளேர் எக்ஸு அண்ட் கிவன் த இங்கேயே கம்மா போட்டேன். ஸோ தேவையில்ல. அண்ட் கிவன் த வேல்யூ ஃபார் எக்ஸ் ஆஸ் 5. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ பிரேக் பண்ணீங்க அப்படின்னா வந்து முடியாது. ஸோ இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்ன்றது ஒரே லைனில் தான் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ 80 கேரக்டர்ஸ்க்கு மேலே பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே எழுதாமல் மேலே வந்து எழுதிக்கலாம். இல்லை மல்டி லைன் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு இங்கே 80 லைன்ஸ்க்கு மேலே இருக்கு, 80 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதே மாதிரி நம்ம வேற ஒரு வேரியபிள் வச்சு அதையும் வந்து கொடுத்துடலாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ன்ற மாதிரி கொடுக்குறேன். சேம் இதே தாங்க. நான் இங்கே வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நான் ஒய்ன்றது மாற்றிடுறேன். அண்ட் வேல்யூ வந்து நான் வந்து 6ன்றது கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு 6ன்றதையும் நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை ஷோ பண்ணணும்ல டாக்குமெண்ட்டில். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. நம்ம என்ன வச்சுருக்கோம், டெமோ டாட் இன்னர் HTML. ஸோ இன்னர் HTML எனக்கு என்ன ஷோ பண்ணணும் அப்படின்னா, எக்ஸு ப்ளஸ் ஒய் இது ரெண்டுத்தையும் வந்து எனக்கு சேர்த்து ஷோ பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். 5 + 6 11ன்றது ஷோ ஆயிடுச்சு. ஆனால் நான் இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கேன்றது வந்து இது பண்ணணும்ல, கமெண்ட்டில் சொல்லணும்ல. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிஸ்பிளேயிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், டிஸ்பிளேயிங் த சம்
சம்மிங் அப் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி தான் போடுறேன். ஸோ சம்மிங் அப் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்றதை கமெண்ட்டில் கொடுத்துறேன். இனிமேல் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா ஓகே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போடுறது தான் வந்து இதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நம்ம நார்மலாக வந்து கோடை பார்த்தாலே வந்து நமக்கு புரியும். பட் கமெண்ட்ஸ் எழுதுனா வந்து இன்னுமே ஓகே இதுக்கு தான் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும்ன்றதுனால நம்ம இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் எழுதுறோம். ஸோ இப்போ சிங்கிள் லைன் கமெண்ட்ன்றது பார்த்தாச்சு. நம்ம சிங்கிள் லைன் கமெண்ட்டில் என்ன பார்த்தோம், மேலேயே வந்து எழுதிக்கலாம், அதே மாதிரி எண்ட் ஆஃப் த லைன்லேயும் வந்து எழுதிக்கலாம். இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். மல்டி லைன் கமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இது சொல்லிடுறேன், சின்டாக்ஸ் சொல்லிடுறேன். HTML CSSல வர மாதிரி தாங்க, ஸ்லாஷ் ஸ்டாரு ஸ்டாரு ஸ்லாஷ், இதுதான் வந்து மல்டி லைன் கமெண்ட். இது வந்து ஏன் இங்கே ரெண்டர் ஆகலைன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் குள்ள போடணும், அப்பதான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற என்ன டெக்ஸ்ட்னாலும் இதுக்குள்ளே நான் என்ன எழுதினாலும் அது வந்து இதில் வந்து இதுவாகாது. ஸோ நான் இப்போ இது இங்கே கொண்டு போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து இது வந்து கமெண்ட் ஆகி ப்ரௌசரில் வந்து அது டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதே நான் மேலே எடுத்துகிட்டு போய் போட்டேன்னா இது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம் ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம வந்து போடும்போது. ஓகே ரைட், நம்ம ஒரு மல்டி லைன் கமெண்ட்டை வச்சுமே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளே நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் கண்ட்ரோல் Z கொடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் பழைய மாதிரியே கொண்டு வரேன். ஸோ ஓகே, பழைய மாதிரி அப்படியே கொண்டு வந்துட்டே இருப்போம். ஓகே, எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகே ரைட்டு, இப்போ எனக்கு ஹெட்டிங்கும் வந்துருச்சு, பேராகிராஃபும் வந்துருச்சு. நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கேயும் வந்து இதை கொண்டு கொடுத்துக்கிறேன். சேஞ்ச் ஹெட்டிங் சேஞ்ச் பேரான்றது கொடுத்துருந்தேன்ல. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்டையும் தூக்கிடுறேன், இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்டையும் நான் வந்து தூக்கிடுறேன். தூக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா த கோட் பிலோ ஃபஸ்ட்டு வந்து நான் எழுதிக்கிறேன், அப்புறம் வந்துட்டு இது பண்ணுறேன். வில் சேஞ்ச் த ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டிங்கிறதுக்கப்புறம் நான் ஒரு என்டர் கொடுத்து பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ வித் ஐடி இஸ் ஈக்குவல் டு நான் என்ன ஐடி கொடுத்துருக்கேன், சேஞ்ச் ஹெச்ன்றது கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுத்துட்டேன்னா அப்புறம் வந்து அந்த பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு என்டர் அடிச்சுக்கிறேன். என்டர் அடிச்சுட்டு வித் ஐடி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன், சேஞ்ச் பீன்றது கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கொடுத்துட்டேன்னா இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படியும் வந்து கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் / கொடுத்தேன்னா இந்த மாதிரி வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டாக வந்து மாறிடும். நான் இப்போ வந்து கண்ட்ரோல் Z கொடுத்து அதை மாற்றிடுறேன். பட் நான் என்ன சொல்லியிருந்தேன், மல்டி லைன் கமெண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாரு ஸ்லாஷ் இந்த எண்டில் வந்து போட்டேன். அதே மாதிரி வந்துட்டு எனக்கு ஸ்லாஷு ஸ்டாரு இதை இந்த எண்டில் போட்டேன். அவ்வளோதான், மல்டி லைன் கமெண்ட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு மாதிரி வந்து ரொம்ப தேவைன்னா மட்டும்தான் இந்த மாதிரி மல்டி லைன் கமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். பட் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் சிங்கிள் லைன் கமெண்ட் தான் வரும். நம்ம வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு ஆஸ் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் இதை வந்து தூக்கிடுறேன் பாருங்களேன். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன், இதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நான் வந்து கீபோர்டில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், மவுஸ் வச்சு எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அந்த ஸ்லாஷ் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, அதுவாகவே வந்து கமெண்ட் ஆகிடும். நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து ஸ்லாஷ்னு சொல்லி அந்த லைனுக்கு முன்னாடி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் நீங்கள் எண்ட் ஆஃப் தி லைனுக்கு வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து கமெண்ட்னு சும்மா வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் போயிட்டு வந்து கண்ட்ரோல் / கொடுத்தேன்னா வந்து மொத்த லைனுமே வந்து கமெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி எண்ட் ஆஃப் தி லைன் கொடுக்கும்போது மட்டும் நம்ம டபுள் ஸ்லாஷ்ன்றது நம்ம முன்னாடி கொடுத்துக்கணும். இதே நீங்கள் இந்த லைனுக்கு அந்த இதுக்கு மேலே கொடுக்குறீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் / கொடுத்து வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் / கொடுத்து அதாவது சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு இதை வந்து ஸ்டாப் பண்ணிடும், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிடும். எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த கமெண்ட்ன்றதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் இங்கே வந்து ஹெட்டிங்கில் வந்து CodeWithAswin கொடுத்துருக்கேன்ல, ஸோ நம்ம உள்ளே கொடுத்துருக்கனால இதை வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா பெஸ்ட் ஐடி சேனல் இன் கோடிங் ஃபார் அப்படின்றது வந்துருச்சு, பேராகிராஃப்ன்றது வந்துருச்சு. நான் இப்போ இந்த இதை வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், அந்த எக்ஸிக்யூஷனே வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ நான் இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் விட்டுருங்க. ஸோ நான் இதை தூக்கிடுறேன், அன்னெசரியாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நான் இந்த சேஞ்ச் ஹெச்ன்றதை வந்து எழுதியிருக்கேன், பட் ஆனால் நான் கமெண்ட் பண்ணிட்டேன்றதுனால அது எக்ஸிக்யூஷனே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது டெஸ்டிங் பர்பஸ்க்காக எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணணும், இந்த லைன் தேவையில்லை, எனக்கு இந்த லைன் மட்டும் ஓடினா போதும், ரன் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸிக்யூஷனை மட்டும் ரன் பண்ண வைக்கலாம். நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பேராகிராஃப்ன்றது மட்டும் வரும், CodeWithAswin நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தது வரும். நான் இங்கே கொடுத்த ஹெட்டிங் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் மொத்தத்தையுமே வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் மறுபடியும் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து தூக்கிடுறேன், இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ தூக்கிட்டேன்றதுனால இது வந்து நான் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் வந்து மொத்தமாக வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம மல்டி லைன் கமெண்ட் பார்த்துருந்தோம்ல, அதை வந்து இது பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சாரி ஸ்டார் ஸ்லாஷ் ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்துட்டு இது பண்ணலாம். ஒன்னு மட்டும் சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுத்து இந்த கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்து, இல்லைனாலுமே நீங்க இது ஃபுல்லுமே சேர்த்து கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுக்கலாம். பட் ஆனா இது வந்து ஈஸியாவே இருக்கும். ஒரு 100 ஃபங்க்ஷன் இருக்கு, 100த்தையும் கமெண்ட் பண்ணணும், எனக்கு ஒன்று மட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும்னா இது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுக்கறதுக்கு பதிலா, அதாவது வந்து நீங்க மொத்தமா செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுக்கலாம். அது ஒரு ஈஸி வே. அதான் சொன்னல, இண்டஸ்ட்ரியில எப்பவுமே அதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மல்டிலைன் கமெண்ட்ஸ் கொடுத்தும் நம்ம வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணலாம். இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோட கமெண்ட்ஸ்க்கான வீடியோ. இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.